பொதுவா எல்லா பறவைகளும் கழுகை பார்த்தா பயப்படும். ஏன்னா அதனோட கூர்மையான அலகும் அதனோட நகங்களும் பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த அண்டங்காக்கா மட்டும் பயப்படாம கழுகின் கழுத்துல உட்கார்ந்துட்டு அதை கொத்திட்டே இருக்குமாமா. அப்படி இருந்தா கூட இந்த கழுகு அதனை விரட்டி விடாதாமா. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம உடனே பறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை கழுகோட சேர்ந்து அண்டங்காக்காவும் பறக்கும். கழுகு மேல உயர உயர போக போக ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆகிறதுனால அண்டங்காக்கா மூச்சு திணறி கீழே விழுந்துடுமாமா. இது எதை காண்பிக்கிறது? ஆமாங்க, பல நேரங்கள்ல மனுஷங்க நம்மை வம்பு சண்டைக்கு இழுக்கிறாங்க. அதுக்கு பதிலா நாமும் அவங்களுக்கு சரிசமமா இறங்கி சண்டை போடாம தேவன் நமக்கு நியமித்த நோக்கத்துக்கு நேராக பிரயாணம் செய்யும் போது தேவன் நம்மை உயர அழைத்து கொண்டு போவார். நம்ம உயரத்தை கண்டு மூச்சு திணறும் நம்மளோட எதிரிகள் தானாவே கீழே விழுந்துடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டைய விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வம்பு சண்டைக்கும் போக கூடாது, வந்த சண்டையையும் விடணும். இப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லி தருது. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போல் ஆவாய்.